வழக்கமாக பெண்களை பற்றி தான் பேசுவேன். நீ தகப்பன் கேட்டவுடனே என்னுடைய அப்பா ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் எப்பவுமே கலங்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். மாறா என்னுடைய அப்பான்னு சொன்னால் அந்த வந்துடும் எனக்கு. அதுவும் முக்கியமாக 15 வயசு இருக்கிற ஆண் குழந்தைங்க முதல் எதிரியே அப்பா தான். நல்லா அந்த வீட்டை நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அந்த வீட்டில் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு அல்லது பிஞ்சு போன செருப்பு இதெல்லாம் அவங்க அப்பா கூடிதான் இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் கூட தனக்குன்னு ஆர்டர் பண்ணிக்க மாட்டார், வெயிட் பண்ணுவார். அவங்கெல்லாம் சாப்பிட்டதை மீதி வச்சது தான் ஒரு அப்பா சாப்பிடுவார். அப்பான்றது இங்கே சாதாரண விஷயம் கிடையாது. அப்பான்றவங்க நிரந்தர தேர்வு. அம்மா என்ன நினைப்பான்னா குழந்தை தன் கூடவே இருக்கணும்னு நினைப்பான். அப்பா நினைப்பார்னா நான் பார்க்காத இந்த உலகத்தை என் குழந்தை பார்க்கணும்னு நினைப்பார். அதனால தான் குழந்தைய வெளியே போன்னு சொல்லுவார். ஏன் வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா அப்பா நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. குழந்தை வீட்டிலே இருந்ததுன்னா அப்பா கோவம் வந்துடும், ஏன் வெளியே போல அப்படின்னு சத்தம் போடுவார். அம்மா அது அமைதியாக இருந்தாலே போதும்னு நினைக்கிற ஒரு அம்மா. அப்பான்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக ஒரு தகப்பன் வெளியே போகிறான் பாருங்க. அது வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், ஏன் இராணுவமாக கூட இருக்கலாம். அந்த குழந்தையோட வளர்ச்சியை கூடவே நின்று பார்க்காம பொருளாதாரத்துக்காக ஓடும்போது அந்த வலி இருக்குல்ல, அதை தனக்குள்ளே போட்டு புதைச்சிப்பான். இந்த எமோஷனில் ஒரு தாய் ரொம்ப ஈஸியாக கடத்திடுவா. இதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ பெரிய கவலையில் இருக்கேன் அல்லது எவ்வளோ பெரிய வலியை உனக்கா நான் ஏற்றுக்கிட்டேன். ஒரு தகப்பனுக்கு இது கடத்தவே தெரியாது. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு ஏங்கிப்பான். அப்பான்னு ஒருத்தர் இருந்துட்டார்னா முன்னாடி நிற்கிறது புலியா இருந்தாலும் இறங்கி ஒரு கை பார்த்தலான்னு தோணும். அந்த இடத்த, அந்த அப்பான்ற இடத்த வேற எந்த உறவும் இந்த இடத்துல ஃபில் பண்ணவே முடியாது. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஒரு வீட்டில் அந்த மாமியார் மருமகள் சண்டை நடக்கும். ஒரு காலமும் அப்பாவால் சண்டை வரவே வராது. ஏன்னா அப்பா யதார்த்தத்தோட கலந்தவர். ரொம்ப ஈஸியாக அவரால் புரிஞ்சிக்க முடியும். அதை கடந்து அடுத்த கடத்துக்கு போயிடுவாங்க. அம்மா எமோஷனோட கனெக்ட் ஆனவங்க, அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய சிக்கல்கள் வரும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தன் குழந்தை கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு அப்பாவுடைய நிலை இருக்குல்ல, பொருளாதார கம்மியாக இருக்கிற நிலை, அது 100 மரணத்துக்கு சமம். தன் குழந்தை ஒன்று கேட்குது, ஒரு சைக்கிளோ ஏதோ ஒன்று கேட்குது அப்படின்னா அதை வாங்கி கொடுக்க முடியாமல் ஒரு அப்பன் அந்த அவதி இருக்கு பாரு, அம்மா அதை சாதாரணமாக கடந்துருவா. அப்போ வெளியவே சொல்ல முடியாது. அது ஒரு சிக்கல்னா இன்னொரு சிக்கல், பணம் இருந்தும் தான் வாங்கி கொடுத்தா குழந்தை கெட்டிடுமோன்ற ஒரு பயம் இருக்குல்ல, அது அதோட கொடுமையானது. எனக்கு பணம் இருக்கு, என் குழந்தை கேட்குது, ஆனால் அதை வாங்கி கொடுத்தா குழந்தை கெட்டிடுமோன்னு ஒரு வலியை அந்த தகப்பன் தாங்குறான் பாரு. அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. தகப்பனுக்கு ஈடு சாமி கூட வராதுன்றது தான் என்னுடைய கருத்து. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.